ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். இட்லி மாவு காலியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகும். அதை பற்றின கவலையே வேணாம். கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான பன் தோசை தான் இன்றைக்கி நான் ரெடி பண்ணி காட்ட போகிறேன். பன் தோசையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தேங்காய் சட்னியும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஒரு 15 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச்கியூட்டி சேனல் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு ரவை, 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1 கப் அளவுக்கு தயிர், கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து இதை நல்லா கொஞ்சம் போல் தண்ணியும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதுக்கு நான் பேக்கிங் சோடா பண்ணி எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம தயிர் மட்டும் சேர்த்தா போதும். நல்ல புசு புசுன்னே நல்ல சாஃப்டாகவும் நமக்கு கிடைக்கும். தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஓரளவுக்கு நமக்கு அடை கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். ரொம்ப தோசை மாவு பதத்துக்கும் வேண்டாம், ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம தாளிப்பு சேர்த்துடலாம். ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 பெரிய வெங்காயம் பொடிசாக அரிஞ்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா சின்னதாக நறுக்கி போட்டுக்கலாம். கருவேப்பிலை தழை கொஞ்சம் போட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கேரட்டு, நீங்கள் வேறு வெஜிடபிள்ஸ் விருப்பம்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரே ஒரு கேரட் மட்டும் துருவிட்டு சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் போல் உப்பும் வந்து இதில் சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி ரவையிலையும் கோதுமை அந்த மாவுலேயுமே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு, ரொம்ப வதங்கன்னு அவசியம் கிடையாது. லேசாக நமக்கு அது வந்து வாயில் நரிச்சுன்னு கடிப்படணும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரே ஒரு சாட்டை மட்டும் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சிடலாம். இப்போ மாவு பாருங்கள், தண்ணி லேசாக கொஞ்சம் போல் ஊற்றிட்டு நான் கரைச்சிக்கிறேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ ஆற வச்சு எடுத்த இந்த தாளிப்பையும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒன்றோட ஒன்றா பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து இதில் பார்த்திங்கன்னா ஆப்ப பேனில் தான் நான் ஊற்றி எடுக்க போகிறேன். நீங்கள் தோசை தவாவில் கூட ஊற்றி எடுக்கணுன்னா எடுத்துக்கலாம். நல்லா அதை ஒரு மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க. ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, மறு சைடு வேகிறதுக்காக நான் போடுறேன். ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகும் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வரனால. ஏன்னா உள்ளே இருக்க மாவு நமக்கு நல்லா வேகணும். அதனால் பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு, நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு. இப்போ சட்னி ரெடி பண்ணிடலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 2 பல் பூண்டு, 4 பச்சை மிளகா, 2 தேங்காய் சில்லாக எடுத்துகிட்டு அதை நறுக்கி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் போல், பொட்டுக்கடலை கொஞ்சம் போல், புளி வந்து நல்லா நெல்லிக்காய் சைஸ் போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை தழை தாளிச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கிற போகிறோம். புளி தாங்க இதில் அல்டிமேட்டாக அந்த டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும். இந்த எண்ணெயில் கடுகு கருவேப்பிலை தழை தாளிச்சிட்டு சட்னிக்கு ஊற்றிடலாம். இப்போ நம்ம வந்து ஊற்றி வச்சு அந்த பன் தோசையோட சட்னி வச்சு சர்வ் பண்ணிடலாம். ஒரு 15 நிமிஷத்தில் இந்த டிஃபன் நம்ம ரெடி பண்ணிடலாங்க. பாருங்கள், உள்ளே எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது. வெளியே கொஞ்சம் போல் கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.